தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளம் தன் பொறுப்பு வேலை தமருள்ளம் மாமல்லை. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் வந்திருக்கேன், தஞ்சாவூரில் வந்திருக்கேன். இங்கே எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசத்தில் வந்திருக்கேன். நீலமேக பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏன் கூட யார் இருக்காருன்னா கணேஷ் ராகவ் இருக்காரு. அவர் ஒரு யூடியூபர், ஆன்மீகம் பற்றி நிறைய கோயில்கள் பற்றி போட்டுருக்காரு. அப்புறம் கணேஷ் அவரும் இன்னும் நெருங்கிய நண்பர். நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அந்த கோயில் எப்படி இருக்குது, மேலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயில் வந்து தஞ்சாவூர் மெயின், அதாவது தஞ்சை பெரிய கோயில் வந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்துருக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒன்வே மாதிரி இருக்கும். நீங்கள் லெஃப்ட் அடிச்சு உள்ளே வரணும், காரில் நிப்பாட்டிட்டு உள்ளே வரலாம். பெருமாள் கோயில். இந்த கோயிலில் 3 பெருமாள் வந்துருக்குறாங்க. அந்த புராணம் தலப்புராணம் வந்து நான் உள்ளே போக போக வந்து சொல்கிறேன். இது வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒரு முக்கியமான திவ்ய தேசம் அப்படின்னு தான் சொல்கிறேன். கோயிலுக்கு உள்ளே வந்த உடனே இடது பக்கம் வந்து ஹயக்ரீவர் வந்து இருக்காரு. லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கிறாரு. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. கோயிலுக்குள்ளே போகணும். இந்த கோயிலோட தலப்புராணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பராசுரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து தவம் இருக்கிறார். இந்த வெள்ளாரி இங்கே வந்து தவம் இருக்கிறார். அப்போது 3 அரக்கர்கள் வந்து அவர் வந்து துன்பம் இது கொடுக்குறாங்க. அவர் தவத்தை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து பெருமாள் வந்து வேண்டுறார். என்ன வேண்டுறாருன்னா, நீங்கள் வந்து அவரை அழிக்கிறீங்களா இல்லை என்னை நானே அழித்துக் கொள்ளட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த அரக்கர்கள் தஞ்சகன், தாராசுரன், தண்டகன் அப்படின்ற ஒரு 3 அசுரர்கள். பெருமாள் 3 அவதாரம் எடுத்து அவர் வந்து அழிச்சார். இங்கே இருக்கிற நீலமேக பெருமாள் இன்னும் 2 வராக மூர்த்தியாகவும் இன்னொன்று நரசிம்ம மூர்த்தியாகவும் 3 அவதாரம் இது பண்ணி அழிச்சார். இது வந்து 108 திவ்ய தேசத்தில் 20வது முக்கியமான ஒரு திவ்ய தேசம். 3 கோயில்கள் தனித்தனியாக இருக்குது. நீலமேக பெருமாளுக்கு இந்த கோயில், இந்த அவருக்கு இன்னொரு கோயில், நரசிம்ம பெருமாளுக்கு ஒரு கோயில். இந்த 3ம் சேர்த்து ஒரே ஒரு திவ்ய தேசம் வந்து இருக்கிறது. இங்கே மட்டும்தான் சிறப்பு. பெருமாள் ஸோ சாமி தரிசனம் வந்து பண்ணியாச்சு. அப்படியே இடது பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயிலோட தலைமரம். இந்த தலைமரம் என்ன அப்படின்னா மகிழ மரம் அப்படி சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து சிறப்பு திவ்ய தேசம்னு சொன்னேன்ல, 20வது திவ்ய தேசம். இதை யார் யார் பாடியிருக்காங்கன்னா, நம்மாழ்வார் பாடியிருக்காரு, பூதத்தாழ்வார் பாடியிருக்காரு. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த பாடல்கள். நான் போக அப்படியே வரிசையாக சொல்கிறேன். நட சாத்திர நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் சாத்திட்டு இருக்கேன். இந்த நீலமேக பெருமாள் கோயிலை பற்றி பூதத்தாழ்வார் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு பாடல் பாடியிருப்பார். நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளம் தன் பொறுப்பு வேலை தமருள்ளம் மாமல்லை கோவல் மதிக்குடந்தை என்பேரே ஏவல்ல வெந்தைக்கிடம் அப்படிம்பாரு. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு வந்து பாடியிருப்பார். இப்போ இதை வந்து பூதத்தாழ்வார் பாடியிருக்காரா, அடுத்தது வராகர் அவர் வந்து நம்மளவர் வந்து பாடியிருப்பார். இன்னொரு வந்து அதுக்கடுத்த ஒரு ஆழ்வார்கள் வந்து பாடியிருப்பாங்க. சாத்திட்டாங்க. கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது சோழர்கள் காலத்தில் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்து ஒரு அற்புதமான கோயிலுங்க. ஒரு அற்புதமான தரிசனமாக வந்து இருந்தது. நான் உள்ளுக்குள்ளே கேட்டேன். அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து பெருமாள் வந்து ஷூட் பண்ணிக்கங்கன்ட்டு. அதனால் வந்து பெருமாளை வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். ஒரு அற்புதமான கோயில்.
திவ்ய தேசங்களில் ரொம்ப சின்ன கோயில் உங்களுக்கு கோயில் சின்னதாக ஆனால் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு இன்னும் மக்களால் நிறைய பேரால் நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம். சிற்ப வேலைப்பாடுகளும் அழகாகவே இருந்தது, நிறைய இல்லை ஆனால் கொஞ்சம் அழகாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாங்க செக் பண்ணுங்கள். 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்டு தஞ்சாவூர் மாற்றிட்டு இருக்காங்களா, அது வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி கூட வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ், ராகவ். நன்றி ப்ரோ. ஏன்னா அவர் ஆன்மீகம் ஃபுல்லாமே இது பண்ணிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு சேனல் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு சேனல் போய் பாருங்கள், பிடிச்சிருக்கும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவருக்கு போய் பாருங்கள், நான் சொல்லிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரியே என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க. பின்னாடி தமிழ் ட்ரக்கர் இருக்காரு, அவரையும் சப்போர்ட் பண்ணுங்க. கேமராமேன் தமிழ் ட்ரக்கர். ஓகேவா, அவர் தான் இன்னைக்கு கேமராமேன் ஃபுல்லாக ஒர்க் பார்த்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க. அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ 5 மணி பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட வந்து நன்றி கணேஷ், அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.